சங்கர் பேசுகிறேங்க. இன்றைக்கி காரைக்குடியில் உள்ள சங்கீதா மொபைல்ஸ்க்கு வந்திருக்கோம். இன்றைக்கி உள்ள வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப பர்சனலி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வெயிட் பண்ணிக்கிட்ட ஒரு வீடியோ. அதை பார்த்தீங்கன்னா விவோ லான்ச் பண்ணியிருக்காங்க X80 மாடலு. அதோட அன்பாக்சிங் ப்ளஸ் ஷார்ட் ரிவ்யூ அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதோட கேமரா வந்து ஷார்ட்டாக ரிவ்யூ பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து பர்சனலி ஒரு பிராண்டோட கம்பேரிசன் வேணும்னாலும் கேளுங்க. இன் ஃபியூச்சரில் நான் போகிறதுக்கான ட்ரை பண்ணுவோம். இப்போ வாங்க அன்பாக்சிங் போயிடும். ப்ளஸ் வந்து வீடியோ கண்டென்ட்ல என்னென்ன, பாக்ஸ் கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களோட ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அன்பாக்சிங் பண்ணிடுவோம். அன்பாக்சிங் பண்ணிட்டு பாக்ஸ் கண்டென்ட் என்னங்கிறது இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க அன்பாக்சிங் பண்ணிடுவோம். பேக்கிங்கே பிரீமியம் பண்ணிருக்காங்க. ஃபஸ்ட்டு அன்பாக்சிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் கண்டென்ட்டோட ஃபஸ்ட்டு மொபைல் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருவோம். இதை தான் முக்கியமாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் பாக்ஸ் கண்டென்ட் என்னங்கிறத பார்த்துருவோம். இது வந்து விவோ பிராண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்க சார்ஜர் பார்த்தீங்கன்னா வந்து 80 வாட்ஸ் சார்ஜர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு வந்து 80 வாட்ஸுங்கும் போது ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து ப்ரீமியம் மொபைல்ஸுக்காக விவோ வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா X80 மாடலுக்கு வந்து 80 வாட் சார்ஜர் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இது சார்ஜரும் பாக்ஸ் கண்டென்ட்லேயே வந்து குறிப்பாக சார்ஜர் பாக்ஸ் கண்டென்ட்டோட வருது. இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லா ப்ரீமியம் மாடலுக்கு எல்லா மாடலுக்கும் கொடுப்பாங்க. இந்த கேஸும் அதோட கலரோட சேமாக வந்துடுறதுனால உங்களுக்கு வந்து கவர் லுக்கும் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. ப்ளஸ் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ப்ரீ புக் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாடல் வந்து எல்லாத்துக்கும் வருமானு தெரியல. நான் கேட்டு இன்கேஸ் எனக்கு தெரிஞ்சுன்னா வீடியோ கீழே நான் பிக் பண்ணுறேன். இதுதான் பாக்ஸ் கண்டென்ட். உங்களுக்கு வந்து பாக்ஸோட சார்ஜர் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் வந்து ப்ரீமியம் மொபைல் உங்களுக்கு வந்து ஒரு கேஸ் கொடுத்துட்றாங்க. இதுதான் பாக்ஸ் கண்டென்ட்டாக வருது. வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு கேமராவோட ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் வந்து மொபைலோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். வந்து பூட்டப் பண்ணிடலாம். பூட் பண்ணிவிட்டு அதோட லோகோலாம் எப்படி வருதுங்கிற நம்ம பார்ப்போம். நானே இதுவரையும் பூட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பூட் பண்ணி உங்களுக்கு கேமராவோட ஷார்ட்ஸ்லாம் சில ஷார்ட்ஸை எடுத்து காமிக்கிறேன். இப்போ பூட் பண்ணுறேன். பூட் பண்ணாச்சு. பார்த்தா விவோ 5G பவர் பை ஆண்ட்ராய்டுன்னு வருது. 5G ஃபோனுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து சிம்மு தரணுங்களா ஆரம்பிச்சோன்னா பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு ப்ளோட்டர் சாஃப்ட்வேர்ஸ் வந்து தேவையான சாஃப்ட்வேர் ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால்டு சாஃப்ட்வேர் போயிடலாம். மெனுவில் போயிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ டிஃபைன்டு சாஃப்ட்வேர்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு தேவையான அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இதோட ஸ்டோரேஜ் எவ்வளோங்கிறது காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இந்த கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே. உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு 12 வெர்ஷன்ஸில் இது வந்து ரன் ஆகுது. ப்ளஸ் ப்ராசஸோட ஸ்பீட்ஸ் வந்து 3.0 GHz டைமென்சிட்டி 9000 ப்ளஸ் ரேம் வந்து இதோட வேரியண்ட் நான் அப்போவே சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து 8GB 128GB ரோம். இதே வந்து உங்களுக்கு 12 OSல ரன் ஆகுது. வேறு கேமரா சாம்பிள்ஸ் மட்டும் இப்போ பார்க்கலாம்.
ப்ரீமியம் லுக்காக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து கிளாஸியாக லுக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கலர் வந்து ஓசன் ப்ளூ கொடுத்து அர்பன் ப்ளூன்னு சொல்கிறாங்க. அதை இந்த கலரே உங்களுக்கு வந்து வேறு லெவலாக இருக்குது பார்க்குறதுக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹேண்ட் ஃபீல் வந்து நீங்கள் பார்க்கும்போது லைட் வெயிட்டாக தாங்க இருக்குது. ப்ளஸ் வந்து கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்கனால, கர்வ் டிஸ்பிளே கொடுக்குறனால என்ன ஸ்பெஷல்னா, இப்போ எல்லா பிராண்டுமே கர்வ் டிஸ்பிளேக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. என்ன காரணம்னா, ஒரு யூசர் வந்து பிடிக்கும் போது அது இன்ஹேண்ட் ஃபீல் வந்து ஒரு ப்ரீமியமாக இருக்கும். ப்ளஸ் வந்து பிடிக்கும் போது அவங்களை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஒரு டச்சு கொடுக்கணுங்கிறக்காகவே உங்களுக்கு வந்து கர்வ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது வந்து 3D கர்வ்டு டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்லேட்ல வேற லெவல் ஆம்லேட் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ்லாம் ஆம்பியன்ட் லுக்கு ப்ளஸ் பிரைட்னஸ்லாம் வேற லெவலாக இருக்குது உங்களுக்கு. இது போக உங்களுக்கு வந்து லுக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கலருக்கு வந்து ரொம்ப மேட்சிங்காக கொடுத்துருப்பாங்க. என் கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 8GB ரேமும் வந்து உங்களுக்கு வந்து 128GB ரோமு. இதில் வந்து ரேமை பற்றி பேசணும்னா உங்களுக்கு LPDDR5 ரேம் வந்து உங்களுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ப்ரீமியமாக எல்லாமே அப்கிரேட் பண்ணுவாங்க. சில விஷயங்களை மட்டும் இவங்க வந்து அப்கிரேட் பண்ணல. இவங்களோட கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபீச்சர்ஸை கொஞ்சம் லேட்டாக பார்ப்போம். இப்போ வந்து இதோட பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி பார்த்துருவோம். பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பஞ்சுவல் கேமரா வந்து ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பேக் வந்து வேற லெவலாக கொடுத்துருக்காங்க. ஜீஸோட பார்ட்னர்ஷிப் கொடுத்துருக்காங்க. கேமரா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து வேற லெவலாக இருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து உங்களுக்கு வந்து வால்யூம் அப் அண்ட் வால்யூம் டவுனு ப்ளஸ் வந்து பவர் கீ கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாட்டம்ஸ் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பாட்டம்ஸில் வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு உங்களுக்கு வந்து இது என்ன கிரிட்டு கொடுத்து உங்களுக்கு வந்து நாய்ஸை கேன்சல் பண்ணுறதுக்கான மைக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பாட்டம்ஸு. அப்பில் வந்து உங்களுக்கு வந்து IR கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸ்மெண்ட்ஸும் கிடையாது. இதுதான் வந்து ஃபோனோட பிளேஸ்மெண்ட்ஸு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கேமராவை பற்றி பார்ப்போம். கேமரா பற்றி ஃபைனலாக பார்ப்போம். கேமரா பற்றி இதோட ஃபீச்சர்ஸை நான் தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து கர்வ் டிஸ்பிளே ஆம்லேடாக வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே வேறு லெவலாக இருக்குங்க. இதில் வந்து வீடியோலாம் ப்ளே பண்ணிங்க, கேம்ஸ்லாம் பண்ணிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். இதோட சப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது எப்படி சொல் UFS வந்து 2.1 தான் முன்னாடி கொடுத்துருந்தாங்க. இப்போ 3.1 அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு தம்ஸ் கொடுத்துடலாம். விவோ பிராண்டை பொறுத்தவரையும் UFS வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிடலாம். ப்ளஸ் ரேமை வந்து LPDDR5 அளவு உங்களுக்கு வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ப்ராசஸரை பற்றி நீ சொல்லவே இல்லைடான்னு கேட்டீங்கன்னா, ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Dimensity 9000 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ளாக்ஷிப்பே நிறைய மாடல்ஸில் பார்த்துருக்கோம். ப்ளஸ் வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பக்காவாக கொடுத்து ஒரு ப்ராசஸரும் பவரான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 mAh கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த 4000 mAh தான் சங்கர் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஏன் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவரான ஃப்ளாக்ஷிப்போட ப்ராசஸர் கொடுத்து உங்களுக்கு வந்து பவர் கன்சம்ஷன் அது ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை ப்ரூவ் பண்ணியிருக்கு Dimensity. அதனால் இதோட பிளேஸ்மெண்ட் என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் டைம் வந்து நல்லாவே கொடுக்கும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ப்ராசஸரோட பவர் கன்சம்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதோட பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால வந்து இதை வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறேன். ப்ளஸ் எப்படின்னா உங்களுக்கு இன்ஹேண்ட் ஃபீல்ட்லையும் சரி, கலர் லுக்கிங்லையும் சரி, ப்ளஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஃபீச்சர்ஸ் அப்கிரேட் பண்ணுறது எல்லாத்துலேயுமே இந்த தடவை விவோ வந்து வேறு லெவல் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ப்ளஸ் வந்து கேமராவோட இதை மட்டும் நான் வந்து உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுட்டேஜ் வந்து சில ஃபுட்டேஜ் உங்களுக்கு கீழே வந்து நான் பின் பண்ணுறேன். அவங்களோட ஃபீச்சர்ஸை நம்ம பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கேமரா பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸரை பற்றி சொல்லியிருந்தேன்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து Dimensity 900 4 nanometer உங்கள் சிப்பில் மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 4 nanometer உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு வந்து எந்த கிளாக் வைஸ் சிக்னல்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதா 1 nanometer வந்து கம்மியாக அதோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகுங்கிறது தெரியும். அதே அந்த Dimensity அவங்க அந்த கோலை அச்சீவ் பண்ணனால தான் இந்த விவோ வந்து அதை பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் எந்த லேக்குமே இதில் இருக்காது. கேமிங்க்கு பார்க்க தாறுமாறாக இது இருக்கும். நான் வந்து அடிச்சு சொல்கிறேன், கேமிங்க்கு இது வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். ப்ளஸ் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா அவங்க வந்து 4500 mAh கொடுத்துருக்காங்க. அது மாடரேட் ஹார்ட் யூஸராக இருந்தாலுமே உங்களுக்கு டே வந்து ஒரு 8 o'clock வரையுமே உங்களுக்கு வந்து தாங்கிடும். இதோட கேமரா பிளேஸ்மெண்ட்ஸு வேறு லெவலாக இருக்குது. ஜீஸோட பார்ட்னர்ஷிப் எப்போவுமே வந்து அவங்களோட கிளாரிட்டி வந்து நைட்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலாக இருக்கும். உங்களுக்கு நைட்டும் உங்களை வந்து நைட்டோட எடுத்த ஃபுட்டேஜும் அந்த பிக்சரை வந்து இதோட நாங்கள் இன்க்ளூட் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அது போக இதோட மெயின் கேமரா பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க பேக் கேமரா. ப்ளஸ் வந்து வைட் ஆங்கிள் வந்து 12 மெகாபிக்சல் வந்து வைட் ஆங்கிள் பேக்கில். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சுவல் கேமரா ஒரே இருக்கிற மாதிரியே தெரியாது, அந்தளவுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவும் பார்த்தீங்கன்னா வந்து 12 MP மெகாபிக்சல் வந்து 12 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதோட கிளாரிட்டி இப்போ வந்து பிக்சரை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பேக் கேமராவோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து வச்சே உள்ளே நான் இருக்கனால உங்களுக்கு வந்து ஆம்பியன்ட் வந்து நல்லாவே இருக்குது. பிரைட்னஸ் வந்து நல்லாவே இருக்குது. லைட்ஸ்லாம் இருக்கனால உங்களுக்கு ஃபுல் லைட்டில் எப்படி இருக்குங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு.
இதோட ஃபுட்டேஜ் அட்டாச்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் டிசிஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, வேறு லெவலுக்கு அதோட அட்டாச்மெண்ட்டும் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். இன்கேஸ் வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு லாங் டேர்ம் ரிவ்யூ வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக லாங் டேர்ம் பண்ணுறேன். கேமிங் ரிவ்யூவும் இதில் போடலாம் இருக்கும். நீங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் எதிர்பார்க்குற பொறுத்து தான் இதோட வீடியோவை நான் போடலான்னு இருக்கேன். ஒரு தம்ஸ் கொடுத்துருங்க அந்த வீடியோ உங்களுக்காக. நான் அவ்வளோக்கு மேக் பண்ணி லைட்டில் எப்படி இருக்குங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோட ஃபுட்டேஜ் அட்டாச்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் டிசிஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஒரிஜினல் இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிறேன். அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு இதில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஆம்லெட் டிஸ்பிளேல பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்குது இந்த பிக்சரு. இப்போ நீங்கள் வந்து நைட்லேயுமே உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு ப்ளஸ் ஃபுட்டேஜாக உங்களுக்கு நைட் சாம்பிளே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஃபுல் டெப்த் டீட்டெயில்ஸ் இப்போதைக்கு கொடுக்க முடியாது. ஃபியூச்சரில் நான் வந்து நீங்கள் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து டெப்த் ரிவ்யூவாக உங்களுக்கு வந்து இதை பற்றி கொடுக்குறேன். ப்ளஸ் நம்ம இப்போ வந்து கேமராவோட சாம்பிள்ஸை பார்ப்போம், அதாவது பிக்சர் சாம்பிள்ஸை பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு வந்து நைட் டயத்தில் எடுத்தது. பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்ஸ்லாம் கலர் கலெக்ஷன்ஸ்லாம் பக்காவாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட் லைட்டே இல்லைன்னு சொல்ல முடியாது. இது வந்து மெயின் ரோடு. ஆக்சுவலி மெயின் ரோட்டில் நைட்டு ஒரு 8:30 போல் ஒரு அதிகமான லைட் இல்லாத ஒரு கண்டிஷனில் இது நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. உங்களுக்கு க்ரீன் கலரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பூஸ்ட் பண்ணி காமிக்கிற மாதிரி ஆர்டிஃபிஷியலாக காமிக்கிது. இது வந்து லைட் டேஸில் எடுத்தது. அதாவது நான் வந்து வீடியோ கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கும் போது உங்களுக்கு லைவாக காமிச்சேன். அந்த இது வந்து ஷார்ப்னஸ்லாம் வந்து பக்காவாக இருக்குது. இது வந்து அவுட்டோரில் ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. நைட்டு வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸு வேறு லெவலாக இருக்குது. இதுக்கு வந்து போட்டி போட முடியாது. அந்தளவுக்கு இவங்களே நல்ல டிசைன்ஸு நல்ல ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் கேமரா சாம்பிள்ஸை நல்லா பார்த்துங்க. ஃபியூச்சர்ஸில் நிறையா சாம்பிள்ஸ் அப்லோட் பண்ணுறேன். இதோட ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா சங்கீதா மொபைல்ஸ் காரைக்குடி. அவங்க வந்து இப்போ ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக ப்ரீ புக் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து 25 மே வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீ புக் பண்ணிங்கன்னா அன்றைக்கே நீங்கள் வந்து ப்ரீமியமாக அந்த மொபைலை வந்து வாங்கிக்க முடியும். ஏன்னா இப்போ நிறைய பேர் ப்ரீ புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்களும் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ப்ரீ புக் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை பின் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.